இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேலே நல்லா காத்தோட்டமாக இருக்காதா, சரி கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போனாலும் பரவாயில்ல, இன்றைக்கே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். தம்பிக்காக டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தம்பி வந்ததுனால என்னோடய டெலிவரி ஸ்டோரியெல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க போய் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். டெலிவரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ஜிஹெச் மாற்றிட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு 3 நாள் கழித்து அங்கேயும் தம்பி வந்து ரொம்ப சிவியராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டல் மாற்றிட்டாங்க. எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டல் மாற்றினதுக்கப்புறம் 15 நாள் அங்கே இருந்தேன். அந்த 15 நாளும் என் பிள்ளை இவனால் தான் கெட்டுச்சு, இவங்க ஒழுங்காக பார்த்துருந்தா ஏன் இந்த குழந்தை இப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் குழந்தை ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது நல்லா பார்த்துருக்கணும், இந்த மாதிரி பார்த்ததுனால தான் இப்படி இருந்திருக்குதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னதுனால எனக்கு அதுவுமே மாமா மேலே ரொம்ப கோபமாயிட்டு, என்னை ஒழுங்காக பார்த்துக்கல, என்னை ஒழுங்காக கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு பிரச்சனையாயிட்டு கடைசியில் 5 மாதம் வரைக்கும் நான் அம்மா வீட்டில் இருந்தேன். 5 மாதத்தில் தம்பியோட அம்மா வீட்டில் இருக்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை தான் பார்க்க வந்திருப்பாங்க மாமா. தம்பியை பார்க்குறதுக்கு 5 முறை தான் வந்திருப்பாங்க, அதுக்கு மேலே வந்தது கிடையாது. அதுக்கு இடையில் அவங்க வரலனாலும் ஃபோனில் எனி டைம் சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, வாடகை வீடெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, நீ ரயில்வேயில் இருக்கிற இடத்துக்கு தான் நீ வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், நான் வந்தால் வாடகை வீடுன்னு இருந்தால் தான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன், எனக்கு அந்த ரயில்வே இடம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டோம். குழந்தைய வச்சுட்டாங்களா, இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தம்பியும் இந்த மாதிரி ஆனதுனால ரொம்ப, அதாவது அந்த 5 மாதம் வந்து தம்பியை வச்சுட்டு நான் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சது எனக்கும் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் அங்கே அலைஞ்சிட்டு வந்தேன், அங்கே போயிட்டு வந்தேன், இங்கே போயிட்டு வந்தேன், டாக்டர் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க நான் சொல்லும் போது வார்த்தையாக சொன்னது மட்டும்தான் அவங்களுக்கு புரிஞ்சதே தவிர அந்த வார்த்தைக்குள்ள வலி என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் 5 மாதத்துக்கு அப்புறம் என்னை வாடகை வீடு பிடிச்சி அப்போவும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. அந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது என்னை கூப்பிடுறதுக்கு யாருமே வரல. இப்போ ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோன்னா அந்த குழந்தைய கூப்பிட்றதுக்கு எல்லாருமே வருவாங்க, அந்த குழந்தைக்கு உண்டான க்ளோஸ் ரிலேஷன் எல்லாருமே வருவாங்க. எனக்கு வந்துட்டு யாருமே வரல என்னை கூப்பிடுறதுக்கு. அப்பத்துலேருந்தே அதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு எவ்வளோ பிரச்சனை ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கூப்பிட்றதுக்கு யாருமே வரல. மாமா வந்துட்டு என்னை நம்பி அனுப்புங்க, நான் வாடகை வீடு தான் பார்த்துருக்குறேன், நான் தானே கல்யாணம் முடித்தேன், என்னை நம்பி தானே கல்யாணம் முடிச்சிங்க, நான் கூப்பிட்டு போகிறேன், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், என்னை நம்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எத்தனை மணிக்கு, விடிய காலம் 4 மணிக்கு என்னை கூப்பிட்டு வராங்க கும்மிடிப்பூண்டிக்கு. வாடகை வீட்டுக்கு 4 மணிக்கு என்னை கூப்பிட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் சரி இந்த மாதிரி சொல்கிறாங்களே, சரி இந்த ஒரு தடவை நம்ம அனுப்பிச்சி தான் பார்ப்போம். எங்கள் வீட்லேயும் வந்துட்டு அனுப்பக்கூடாதுன்னு ஒரு பக்கம் மனசு இருந்தாலும் ஒரு பக்கம் நம்ம பிள்ளை வாழ்க்கையை நம்மளே கெடுக்கக்கூடாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற வரைக்கும் இவங்களுக்குள்ளே இப்படி பிரச்சனை தான் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே சரி நீ பார்க்கலாம் நீ போயிட்டு வா அப்படின்னே சொன்னாங்க. சரின்னு நானும் கிளம்பி என்னை விடுறதுக்கு எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, எங்கள் அத்தை 3 பேரும் வந்தாங்க. வந்துட்டு விடிய காலம் 4 மணிக்கு கூப்பிட்டு வந்து வாடகை வீட்டில் விட்டாங்க. ஏன்னா காலையில் 6 மணிக்கு பால் காய்ச்சணும் அப்படின்றதுக்காக. 5 மணிக்கு வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் வீடு பார்த்திங்கன்னா சிங்கிள் ரூம் தான், 18க்கு 21 அந்த அளவுக்கு தான் வீடு இருந்துச்சு. ஒரு சிங்கிள் ரூம் தான், ஒரே ஒரு கடப்பாக்கள் மட்டும் போட்டிருப்பாங்க அடுப்புக்காக. மற்றபடி ஒரு செல்ஃப், ஒரு 4 செல்ஃப் இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி அந்த வீட்டில் வேறு எதுவுமே கிடையாது. ஒரு தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி எதுவுமே கிடையாது. வீட்டிலேருந்து ஒரு 50 அடி தூரம் போகணுன்னு வைங்களேன் பாத்ரூமுக்கு, வெளியில் வந்து தான் போகணும் பாத்ரூமுக்கு. அந்த மாதிரி வீடு தான் பிடிச்சிருந்தாங்க. அப்போ அந்த ரூமுக்கு அப்போ வாடகை வந்து 2700 ரூபாய் வாடகை கட்டணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே பைபாஸ் வந்துடும், பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட் உண்டு, அதுக்கு ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி போனால் பஸ் ஸ்டாண்ட் உண்டு, எல்லா வசதியுமே நம்மளுக்கு கிட்டேயே இருக்கிறதுனால அந்த இடத்து கொஞ்சம் மெயின் இடம் அப்படின்றதுனால அங்கே வந்து ரேட்டு வந்து அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தம்பியை கூட்டிகிட்டு அங்கே போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறமா தான் தம்பியை பார்த்துட்டு நிறைய பேர் தம்பிக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நாலேஜ் உள்ளவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க 4 பேர் நம்மக்கிட்ட சொல்லும் போது தானே நம்மளுக்கு இந்த பிரச்சனைக்கு உண்டான சிவியர் என்ன அப்படின்றது நம்மளுக்கு புரியும். சீரியஸ்னஸ் புரியாத வரைக்கும் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் தெரியாதுல்ல. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் படித்தவங்க, கொஞ்சம் நாலேஜ் உள்ளவங்கன்னொடனே நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் போது ஒரு வேளை இப்படி தான் இருக்குமோ, இந்த ப்ராப்ளமாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நாங்கள் வந்து தம்பிக்கு ட்ரீட்மெண்ட்டே ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணதே 5 மாதத்துக்கு அப்புறமா தான். அதுக்கப்புறம் நான் அந்த குழந்தைய வச்சுட்டு நான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் பால் கொடுக்கும்போது அம்மா
அம்மா நான் மாற்றி மாற்றி கொடுப்போம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குழந்தைய நான் தான் பார்த்துக்கணுன்றப்போ அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஃபுல்லாக நான் பார்க்குறத வந்து மாமா வந்து பார்த்தாங்க. மாமா வந்துட்டு என் கூடவே இருந்து பார்க்கும்போது தான் தம்பி எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சுது. அவன் கஷ்டப்படுறத காட்டிலும் நான் அவனுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்றது அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது மாமாவுக்கு. எங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கப்புறமா மாமா போயிட்டு ஒரு 5 அதாவது எங்களை கூப்பிட்டு வர்றதுக்கு ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி மாமா போய் சிலிண்டர் கம்பெனியில் போயிட்டு ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அந்த வேலையினால் நான் வந்துட்டு இவங்கள பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த சிலிண்டர் வேலைக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தான் நாங்கள் இங்கே வந்தோம். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கூடவே இருந்து தம்பி வந்து எனி டைம் அப்போ அழுதுகிட்டே இருப்பான். ஃபிக்ஸ் வரும் தம்பிக்கு. தம்பி எப்படி சொல்கிறது, ஒரு பாத்ரூம் போனாலும் எது போனாலும் தம்பிக்கு அந்த ஒரு உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருப்பான். அதெல்லாம் பார்த்து பார்த்து இவ்வளோ கஷ்டப்படுறாளே, அவனும் இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு அந்த குழந்தைய பார்க்குற ஸ்டேஜில் தான் எங்களுக்கு லைஃபே அப்படியே சேஞ்ச் ஆனிச்சு. இப்போது அந்த மாதிரி குழந்தைய ஒரு சில பேரண்ட் வந்து பார்த்துக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர். ஒரு சில பேரண்ட்லாம் அவங்க பொண்ணோட அம்மாக்கிட்டேயோ இல்லை மாப்பிள்ளையோட அம்மாக்கிட்டேயோ அந்த மாதிரி குழந்தைய கொடுத்துட்டு அவங்க லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்த லைஃப்பை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள பேரண்ட்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த இதில் என் மாமா வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த குழந்தைக்காக அவங்க பார்க்குற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நைட்டு ஒரு டைம் பால் கெட்டுருச்சுன்னா கூட விடிய காலம் 3 மணி 2 மணி 1 மணி எதுவுமே பார்க்க மாட்டாங்க. நைட்டுன்னு உடனே பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. குழந்தைக்கு பால் இல்லையே என்ன பண்ணுவான், அழுவான்னு சொல்லி. அப்போ ஃப்ரிட்ஜு கிடையாது, டிவி கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்றப்போ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குழந்தைய மட்டும் தான் பார்த்துக்கணும். எனக்கும் பொழுதுபோக்கு எதுவுமே கிடையாது, மொபைலும் கிடையாது. அப்போ எப்படி இருக்கும் அவங்களுக்கு? நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குழந்தைய பார்த்துக்கணும், அந்த குழந்தைக்கு அந்த தொந்தரவு இல்லாத அளவுக்கு அவங்க பார்த்துக்கணும். அவ்வளோதான். இந்த 2 தான் எங்கள் 2 பேருக்குள்ளே இருந்ததே. அதுக்கப்புறம் மாமா என்ன செய்வாங்க, ஒரு பால் இல்லைன்னா நைட்டு 1 மணி 2 மணி கூட எழுந்துச்சி போய்ட்டு குழந்தைக்கு பால் வாங்கிட்டு வந்து உடனே கொடுப்பாங்க. இப்போ நம்ம இருந்தோம்னா கூட சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் விடியட்டும் அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட்டெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு டைம்லாம் விடியட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம கொஞ்சம் சமாதானப்படுத்திடலாம், அதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பால் வாங்கி கொடுத்துக்கலாம், அந்த மாதிரிலாம் கூட நான் இருந்திருக்கேன். அது மாதிரி எப்போ இருந்திருக்கேன் அப்படின்னா, ஃப்ரிட்ஜ் இல்லாத டைமில் மாமா வந்து சிலிண்டர் வண்டிக்கு லாங் லோடு போயிட்டாங்கன்னா அப்போ அவங்களால வர முடியாத பட்சத்தில் நான் வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிறாங்கன்னா நைட்டு எத்தனை மணி ஆனாலும் பிரச்சனை இல்லை, எங்கேனாலும் போய் இப்போது ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போய் வாங்கின்னு வரணுன்னா கூட போய் வாங்கின்னு வந்து கொடுத்துருவாங்க. உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. தம்பிக்கு வந்து சர்லாக் கொடுப்பேன். அந்த சர்லாக் தீர்ந்துருச்சுன்னா உடனே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. எல்லார் வீட்லேயும் வாங்கி கொடுக்குறது தானே நினைப்பீங்க. இருந்தாலும் எனக்கு வந்து அந்த குழந்தை மேலே உள்ள பாசம் எப்போ எனக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா, இந்த மாதிரி மாமா வந்து அந்த குழந்தைய அந்தளவுக்கு உயிராக பார்க்கும்போது தான் எனக்கு மாமா மேலே அந்த ஒரு இதே வந்துச்சு. இவ்வளோ கஷ்டத்துலேயே அந்த குழந்தைய கைவிடாமல் பார்த்துக்கிறாங்களே. அதுக்கிடையில் நம்மக்கிட்ட இப்போ எங்களுக்கு அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் அந்த சண்டை அந்த ஒரு இது இல்லை. ஏன்னா அந்த அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் சண்டை போட்டேன். ஏன்னா என் கஷ்டத்தை அவங்க கண்ணால் பார்க்கல அப்படின்றதுனால. இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க கேர் எடுத்து பார்க்கும்போது ஒரு படி நம்மளுக்கு அதிகமாக கிடைச்ச மாதிரியே இருந்துச்சு. ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் அதிகமாக கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால எங்களுக்குள்ளே சண்டையும் வராதனால தம்பியை நல்லா தான் பார்த்துக்கிட்டோம். உடனே தம்பிக்காகவே மாமா வந்து ஃப்ரிட்ஜு வாங்கினாங்க. பால் திடீர்னு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, குழந்தை அழுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பாத்ரூம் வந்து வெளியில் தான் இருக்குது, அங்கே தான் போய் துணியெல்லாம் துவைக்கணும். நாங்கள் தம்பியை தூங்க வச்சுட்டு போய் துணி துவைக்க போகிற டைமில் தம்பிக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னா அழுதுகிட்டே இருப்பான். யாருமே பார்க்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, ஃபிக்ஸ் வந்து கட்டிலேருந்து கீழே விழுந்து இந்த இடத்துல வெட்டிருச்சு தம்பிக்கு. இந்த இடத்துல வெட்டிட்டு ரத்தமாக இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்துட்டு மாமா வந்துட்டு சரி ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின் வாங்கி போட்டாங்க. அப்புறம் ஒரு பொழுதுக்கு தம்பிக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபிசியோதெரப்பி போகிற இடத்துல ஏதாவது சவுண்ட் இருக்கிற மாதிரி நல்லா எஃபெக்ட் உள்ளதாக போடுங்க, அந்த சவுண்டு குழந்தைக்கு நல்லா கேட்டால் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே டிவி வாங்கினாங்க. அது வரைக்கும் டிவி வாங்கணும்னு அவங்களுக்கு தோணவே கிடையாது. தம்பிக்கு இப்படி சொன்ன உடனே டிவி வாங்கினாங்க, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே வாங்கினாங்க. உடனே தம்பிக்கு வந்துட்டு மாவுக்கு அரைக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மிக்ஸி வாங்கி கொடுத்தாங்க.
அதுக்கப்புறம் கிரைண்டர் வாங்கி கொடுத்தாங்க. கிரைண்டர் தானே இல்லாமல் இருக்குது, அதையும் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கிரைண்டர் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாமே எதெல்லாம் நான் இல்லைன்னு கஷ்டப்பட்டனோ அது எல்லாமே ஒரே வருஷத்துக்குள்ளே, தம்பிக்கு 1 வயசு பிறந்த நாளுக்குள்ளே இது எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க மாமா. சிலிண்டர் வண்டிக்கு போனாங்க, அந்த வண்டியிலே தம்பியோட ட்ரீட்மெண்ட் செலவும் நாங்கள் அதில் தான் பார்க்கணும். இதுக்கு இடையில அவங்க மம்மிக்கும் அவங்க பைசா இருந்தால் பைசா அவங்க மம்மிக்கும் கொடுக்கணும். இதுக்கு இடையில எங்களையும் பார்த்துக்கணும், எங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கணும். அப்போது இது எல்லாமே எனக்கு உடனே 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 செஞ்சது எனக்கு ரொம்பவே இதாக இருந்துச்சு. இது ஏன் நம்மளுக்கு கல்யாணம் ஆன புதுசில் இதெல்லாம் நடக்கலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் தம்பி வந்ததுக்கப்புறமா தான் இந்த லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்றதே எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தம்பி வந்ததுக்கப்புறம் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. லைஃபே நல்லா ஜாலியான மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஒன்று, தம்பி இப்படி இருந்தான்ற குறைய தவிர மீதி எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. எந்த தொந்தரவும் கிடையாது, நல்லா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தம்பி வளர வளர எல்லாரும் என்ன இவன் நடக்க மாட்டேன்றான், உட்கார மாட்டேன்றான், தலையே நிற்கலை அப்படி இப்படின்னு. அதுக்கு அதான் சொல்கிறேன்ல, குத்தி பதம் பார்க்குறதுக்குன்னே ஒரு சிலர் இருப்பாங்க. குழந்தையோட கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சிருந்துமே நம்மக்கிட்ட நம்ம வாயிலிருந்து என்ன வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருப்பாங்கள்ல ஒரு சிலர். அவங்கெல்லாம் வந்துட்டு தம்பியை பற்றி தெரிஞ்சுமே நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க, ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களாலேயே நம்ம ஒரு சில இடத்துக்குலாம் நம்மளால் போக முடியாமலே இருக்கும், அவங்க முகத்துலேயே முழிக்கக்கூடாதுன்னெலாம் இருப்போம். அந்த மாதிரிலாம் நடக்கும்போது மாமா வந்து எங்களுக்காக சப்போர்ட்டுக்கு நின்னது. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் டக்குன்னு விட்டு கொடுக்க மாட்டாங்க, கேட்பாங்க. குழந்தைன்னு வந்துட்டா குழந்தை யாராவது தப்பு பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே நிற்பாங்க. அதெல்லாம் பார்த்து தான் நம்ம சரியான லைஃப் தான் சூஸ் பண்ணியிருக்கிறோம், நம்ம தான் வாழ தெரியாமல் வாழ்ந்துருக்குறோம் இத்தனை வருஷம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு தம்பி வந்ததுக்கப்புறம். தம்பி சப்போஸ் தம்பி இல்லாமல் இருந்திருந்தால் எங்கள் லைஃப் எப்படி போயிருக்குமோ தெரியல. தம்பி வந்ததுக்கப்புறம் டோட்டலாக எங்களுக்கே லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சு, மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக தம்பி மேலே ஃபோக்கஸ்ட் ஆகிடுச்சு. தம்பிக்கு என்ன பண்ணலாம், தம்பிக்கு என்ன வாங்கலாம், தம்பிக்கு என்ன போட்டால் அழகாக இருக்கும், தம்பிக்கு என்ன செஞ்சால் சீக்கிரம் சரியாவான், தம்பியை எங்கே கூப்பிட்டு போனால் சரியாவான், என்னெல்லாம் பண்ணலாம், அடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் தம்பியை பற்றின திங்கிங்கே அதிகமாக இருந்ததுனால எங்களுக்குள்ளே அந்த சண்டை போடுற தன்மையே இல்லாத போயிடுச்சு. அந்த ஒரு சண்டை போடுற சீனே இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் தம்பியே பார்த்து கடைசியில் தம்பிக்காகவே 2 வருஷம் 3 வருஷம் வாழ்க்கையை அர்ப்பணித்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாக அவனவே ஃபோக்கஸ் பண்ணி அவனையே பார்த்துக்கிட்டே இருந்ததுனால எங்களுக்கு அந்த டைம் போனது கூட எங்களுக்கு தெரியல. தினம் அவனை தெரப்பி கூப்பிட்டு போகிறது, மறுபடியும் தெரப்பியிலேருந்து கூப்பிட்டு வர்றது, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவனுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அவனை குளிக்க வைக்கிறது, மசாஜ் பண்ணுறது, அப்படிமாவே ஃபுல்லாக. அதாவது நம்மளோட கவனத்தை வந்து இன்னொரு விஷயத்து மேலே நம்ம செலுத்தினோம்னா அது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் மற்ற இது மேலே நம்மளுக்கு விருப்பங்கள் இருக்காதுல்ல. அப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த மேலே கவனத்தை செலுத்தணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் தம்பி மேலே கவனத்தை செலுத்துனதுனால எங்களால் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. என்னை தேடி அங்கேருந்து நான் கீழே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அங்கேருந்து விட்டுட்டு என்னை தேடி இங்கே வந்துட்டான். இனிமே என் உயிரை எங்கன்னு தேடின்னு வந்தியா? வந்துட்டான் பாருங்க தேடின்னு. இனிமேல் நான் வீடியோ எடுத்த மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்துட்டு இன்னொரு குழந்தை வேணான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். அது எதுக்காக, அதுக்கப்புறம் அந்த மைண்டை எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன், எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும்.